ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமதி ஹோம். டைட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நான் எதுக்கு சடனாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, தேன் பிஸ்னஸ் தான். தேனுங்கிறது எங்கேயுமே 100% பியூராக கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் சிட்டிக்குள்ளே நம்ம பார்க்கவே முடியாது. நான் எப்பயுமே எங்கள் ஊரில் இருக்கிற தேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைம் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து ஒரு 100 கிராம் தான் வாங்கியிருந்தேன். அந்த தேன் நமக்கு சாப்பிடும் போதே தெரிஞ்சுது அது பியூர் இல்லை, வெள்ளைப்பாகு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சுது. அதனால் நமக்கு கிடைக்கிற பியூரான தேனை நம்ம ஏன் சேல்ஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதனால் நான் எங்கள் ஊர்லேருந்து தேன் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணுறேன். அதை சாப்பிட்டு நம்ம பக்கத்து வீட்டில் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, இது போல் தேனை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஆன்லைனில் போட்டு பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி நான் ஆன்லைனில் போட்டு சேல்ஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வாங்கிறத விட ஒரு 30லேருந்து ஒரு 50 ருபீஸ்க்கு மட்டும்தான் என்னுடைய லாபம்னு பார்க்குறேன். மற்றபடி இந்த பேக்கிங் சார்ஜு, கொரியர் சார்ஜு, நான் தேன் வாங்கின சார்ஜு அதெல்லாம் தான் இன்க்ளூட் ஆகுது. நான் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு தேன் கண்டிப்பாக யூஸ் ஆகும், வயசானவங்களுக்கும் தேன் யூஸ் ஆகும். இப்போ வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு நம்ம ஹெல்த்தியாக தான் கொடுக்கணும். இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையாவே வந்துடுச்சு. அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட லைஃப் இருக்க போகுது. 100% இது பியூரான ஹனி தான். இது போல் பியூரான ஹனி உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் தேன் எங்கேயுமே கிடைக்காது, ஜவ்வாத ஹில்ஸில் கிடைக்குது. என்னோடய நேட்டிவ் பிளேஸே அதுதான். அதனால தான் அங்கே கிடைக்கிற தேனை எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஆசை. இதனுடைய ப்ரைஸ் நிறைய பேர் 1300, 1400 அது போல் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட ஹனி அதே போல் ஹனி தான், பியூரான ஹனி தான். ஆனால் ப்ரைஸ் அந்த அளவுக்கு இல்லை, அஃபோர்டபுளாக தான் இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நம்பி வாங்கலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த ஹனி. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது சுட தண்ணியில் இந்த தண்ணியை இந்த தேனை நம்ம போட்டு குடிக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு சளி, இருமல் இருந்துச்சுன்னா இந்த தேனை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம முட்டை வேக வைக்கும்போது அது வீரல் விட்டுட்டு உள்ளே தண்ணி போயிடும், அப்படி இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அது போல் உள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அந்த முட்டை டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சம் குழன்னு உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு எல்லாமே ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை அந்த தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க விடும்போது அந்த முட்டை எந்த வித வீரலுமே இல்லாமல் வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உரிக்கும் போது ஒரு சில முட்டைலாம் நம்ம அந்த தோலோடவே வரும். அந்த ப்ராப்ளம் இதில் இல்லை. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தட்டு தட்டினாவே நம்ம அந்த முட்டையை நல்லா முழுசாகவே நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை வருதோ, முட்டை வீரல் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு முட்டை கூட உடையல. அடுத்த டிப் பார்ப்போம். இது போல் முழுசாக முட்டை நம்ம குழம்புல போட்டோம்னா சாப்பிடும்போது உள்ளே மசாலா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி கட் பண்ணி போட்டாலும் அந்த மஞ்சள் கரு குழஞ்சிடும். ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, இது போல் ஃபோர்க்கில் அங்கே குத்திட்டு நம்ம குழம்புக்குள்ளே ஆட் பண்ணோம்னா மசாலா எல்லாம் நல்லா ஊறிட்டுருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம மீன் தொட்டியை எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடியில்.
அது எதனாலனா நம்ம கையை வச்சோம்னா அது வந்து அப்படியே பதிஞ்சிட்ருக்கும், அந்த அழுக்கு வந்து அப்படியே தெரியும். அதனால் மேலே வந்து ஃபிஷ்ஷு வந்து ஒழுங்காகவே தெரியாது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1லேருந்து 2 ட்ராப்ஸ் போல் வினிகரை வந்து போட்டுட்டு அந்த கண்ணாடியை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷு உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அது வந்து எல்லாமே க்ளீனாக சூப்பராக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நல்லா தொடச்ச பிறகு கண்ணாடியே எவ்வளோ க்ளீனாக அந்த ஃபிஷ் எல்லாம் அப்படியே அந்த கலர்ஸ் எல்லாமே அப்படியே அழகாக தெரியுது. அந்த ட்ரீஸ் எல்லாமும் நல்லா க்ரீன் கலரில் ரொம்பவே அழகாக தெரியுது. அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம டெய்லியுமே ஃபேஸ் பார்ப்போம் இல்லையா கண்ணாடி, அந்த கண்ணாடியை வந்து நம்ம எவ்வளோ தான் தண்ணி போட்டு துடைச்சாலும் சரி, பேப்பர் வச்சு துடைச்சாலும் சரி, எப்படி துடைச்சாலுமே அது வெள்ளை வெள்ளையாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து வினிகர் வந்து அந்த கண்ணாடிக்கு ஏற்ற போல் நல்லா தெளித்து விட்டுட்டு அதை வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து நம்ம தொடச்சி விட்டோம்னா அந்த கண்ணாடி வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு இது போல் க்ளீன் பண்ணுறது. விபூதி போட்டு விட்டாலும் நல்லாவே க்ளீன் ஆகும், ஆனால் அதை சுற்றி இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாகவே வெள்ளை வெள்ளையாகிடும். அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது போல் பண்ணால் அது போல் எக்ஸ்ட்ரா வேலைலாம் எதுவுமே கிடையாது. இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரமாதி ஹோமை லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம மிக்ஸி போடுவோம், கிரைண்டர் போடுவோம், அந்த ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ஷாக் கண்டிப்பாக அடிக்கும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே விட்டுடுவோம். ஆனாலும் அதில் வந்து கரை வந்து பிளாக்காக கொஞ்சம் படிஞ்சிருக்கும். அந்த அழுக்கை வந்து நம்ம தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கே பயப்படுவோம். அதனால் நம்ம வந்து அப்படியே விட்டுடுவோம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 ட்ராப்ஸ் போல் ஒரு துணியில் வந்து வினிகரை சேர்த்துட்டு அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் தேய்க்க தேவையில்ல, லைட்டாக தேய்ச்சி எடுத்தாவே அந்த ஸ்விட்ச் பாக்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். ஸ்விட்ச் பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் மிக்சியில் வர ஃப்ளக்கு, கிரைண்டரில் வர ஃப்ளக்கு, அதுக்கப்புறம் மிக்சியே கூட இந்த வினிகரை வச்சு தொடச்சி எடுத்தோம்னா நல்லாவே க்ளீன் ஆகும். அப்புறம் கிரைண்டரில் இருக்கக்கூடிய ஒயிட் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, அப்படி இல்லைன்னா அதில் வந்து அழுக்கு வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த வினிகர் வந்து சாதாரண மளிகை கடையில் கேட்டாவே தருவாங்க. சிந்தட்டிக் வினிகர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ பாருங்கள், ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லாவே க்ளீனாக இருக்குது. இந்த டிப் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புக்கு போகலாம். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து ரெகுலராக காஃபி போடுவோம். காஃபி போடும்போது ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் காஃபி தூள் போட்டோம்னா அந்த காஃபி தூள் வந்து கொஞ்சம் கட்டியாக ஒழுங்காக கலக்காமல் இருக்கும். 2-3 முறை ஆற்றுவோம். அதை ஆற்றுல நம்ம பாலே ஆறி போயிடும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி தூளை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பால் ஊற்றினோம்னா அதுலேயே வந்து அந்த சுகரு அந்த காஃபி தூள் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிடும். அப்புறமா ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கி விட்டுட்டாலே போதும், ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிடும். அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போகிறதுக்காக நம்ம வந்து ஒரு வடிகட்டி மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப ஆற்றாமல் படி மட்டும் போட்டுட்டா போதும், ரொம்ப பால் வந்து ஆறாது. அப்படி 2-3 முறை நல்லா ஆற்றிட்டோம்னா அது வந்து பால் காஃபி வந்து குடிக்கவே தோணாது. நல்லா சூடாக குடித்தா தான் காஃபி வந்து நல்லாயிருக்கும். இந்த டிப் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம உப்பு வந்து ஜாடியில் கொட்டி வைக்கும் போது நீர்த்து போயிடும், கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அது வந்து அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி இருக்குது இல்லைங்களா, பச்சரிசி, அதுபோல் அரிசியை வந்து நம்ம வந்து அந்த உப்பில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து அந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் உப்பு வந்து சீக்கிரமாக நீர்த்து போகாது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கும் உப்பு வந்து நீர்த்து போகாமல் அந்த அரிசியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.